விராட் கோலி. ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குன்னா, விராட் கோலி அவுட் ஆனது நோ பாலா இல்லையா? ஆக்சுவலா ஒரு விஷயம் ப்ராக்டிகலா நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இப்போ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, டெக்னாலஜி வச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா மீட்டர்ஸ், பேட்ஸ்மேனோட ஹைட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணி தான் ஆக்சுவலா இப்போ டிசிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் விராட் கோலி விஷயத்துல நான் ஏன் இட்ஸ் அ ஃபேர் டிசிஷன் சொல்றேன்னா, இனிஷியலா எனக்கு பார்க்கும் போதே நான் ஐயோ நோபால் நெஞ்சு கிட்ட வருது, இது நோபால் இல்லையான்ற மாதிரி எனக்குமே தோணுச்சு. பட் நீங்க ரீப்ளேஸ் ஒன்ஸ் அகைன் பாருங்களேன், அவர் வந்து கிரீஸுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் முன்னாடி தான் ஆல்ரெடி வந்து நிக்கிறார் ஸ்டாண்ட்ஸ். அண்ட் மோரோவர் அந்த பாலையும் அவர் ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் விளையாடுறாரு. அண்ட் செகண்ட்லி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பால் வந்து ஹர்ஷித் ராணா இட்ஸ் ஸ்லோவர் டெலிவரி. அது ஒரு பேஸ் டெலிவரி, அந்த பால் இன்னும் நல்லா ஃபுல்லா எடுத்துட்டு ஸ்டெம்புக்கு மேல போயிருக்கும். அது ஒரு ஸ்லோவர் டெலிவரின்றதுனால பால் டிப் ஆச்சு. ஸோ அதே ஆங்கிள் பார்க்கும்போது ஸ்டெம்பு கீழே தான் ஆக்சுவலா அந்த பால் லைனும் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபேர் டிசிஷன். ஒரு பிளண்டர்னு நம்ம சொல்ல முடியாது. எஸ், அந்த டைம்ல கொஞ்சம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல விராட் கோலி கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு, ஃபேஃபும் கடுப்பாயிட்டாரு, போய் அம்பையர்ஸோட வந்து சண்டை போட்டாங்க. பட் எல்லாமே ஓகே. பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா சர்டன் டிசிஷன்ஸ் அங்க இருக்கிற ஆன்ஃபீல்ட் அம்பையரே எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு தோணுது ஃபியூச்சர்ல. இது என்னுடைய ஒரு கருத்து. உங்களோட கருத்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.